அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ரைட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 17. பார்க்கர். மறுநாள் காலையில் நான் ஒரு சின்ன குழப்பத்துக்குள்ளாகுமாறு ஆனது. அந்த மோதிரத்தை கண்டுபிடித்தது குறித்து இரகசியமாய் வைத்துக்கொள்ள வேண்டும் என பாய்ரோ என்னிடம் வலியுறுத்தவில்லை என்பது நிஜமே. இன்னொரு பக்கத்தில் அவரே கூட பெர்லின் பார்க்கில் இது குறித்து இன்னமும் மூச்சு காட்டவில்லை. என்னை பொறுத்த மட்டில் அது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை அறிந்துள்ள ஒரே நபர் நான் தான். இதனாலெல்லாம் நான் தனித்து உணரும் அளவுக்கு குற்ற உணர்ச்சிக்கு ஆளானேன். இந்த உண்மை இப்பொழுது கிங்ஸ் அப்பார்ட் முழுக்கவும் காட்டுத்தீ போல பரவிக்கொண்டிருக்க, எந்நேரமும் பாய்ரோவிடமிருந்து ஒட்டுமொத்த கடுஞ்சினம் வரப்போகிறது என நான் எதிர்பார்த்தேன். மிஸ்ஸஸ் பெரரஸ் மற்றும் மிஸ்டர் ரோஜர் ஆக்ரைடு ஆகிய இருவருடைய நல்லடக்கமும் ஒன்றாய் காலை 11 மணிக்கு என ஏற்பாடாகி இருந்தது. துக்கம் அனுஷ்டித்து ஆழ்ந்த சடங்காய் அமைந்தது அது. பெர்லினிலிருந்து ஏறத்தாழ எல்லோரும் ஆஜராகியிருந்தனர். இது நடந்தேறியதும் அங்கு பங்கேற்க வந்திருந்த பாய்ரோ என்னை அவரது கர வளையத்துக்குள் அடக்கி நானும் அவரோடு லாசர்ஸ் வரை வந்தால்தான் ஆயிற்று என்று விட்டார். மிகவும் ஆழ்ந்து அவர் காணப்பட்டதால மேதாவித்தனமாய் முந்தைய இரவு நான் எடுத்துவிட்டிருந்த மோதிரத்தை கண்டுபிடிப்பை பற்றி சரடுவிட்ட அவருடைய காதுகளை எட்டிருக்க வேண்டும் என்று நான் பயந்தேன். ஆனால் உடனடியாகவே அவருடைய சிந்தனை முழுவதும் வேறு ஏதோ முழுக்கவும் வேறுபட்ட ஒரு கோணத்தில் ஆக்கிரமித்து கிடந்ததை கண்டு கொள்ள முடிந்தது. கவனிங்க டாக்டர் என்றார் அவர். நாம இயங்கியாகணும் என்றார். உங்களோட உதவியுடன் நான் ஒரு சாட்சியை பரீட்சிக்க விரும்புகிறேன். நாம் அவனை கேள்விகள் கேட்போம். அவனுக்குள்ள அப்படி ஒரு பயத்தை தூவி விட்டு உண்மை வெளிவந்தே ஆகணும்னு ஆக்குவோம். ஓகே? முழுக்கவும் ஆச்சரியப்பட்டு, எந்த சாட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றேன் நான். பார்க்கர், சொன்னார் பாய்ரோ. என் வீட்டுக்கு இன்னைக்கு காலையில் 12 மணிக்கு அவனை நான் வர சொல்லி இருக்கேன். இந்த நிமிஷத்தில் அவன் அங்கே நமக்காக காத்திருக்கணும். எதுக்கு இப்போ இது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரை பக்கவாட்டில் நோட்டமிட்டபடி இறங்கினேன் நான். எனக்கு ஒன்று தெரியும். நான் திருப்தி ஆகலை. அவன்தான் மிஸ்ஸஸ் பெரரஸை பிளாக்மெயில் பண்ணினதுன்னு நம்புறீங்களா? அதில்ல, அல்லது ஓரிரு நிமிட காத்திருப்புக்கு பிறகு கேட்டேன். மை ஃப்ரெண்ட், என்னால் இதை சொல்ல முடியும். இது அவன்தான்னு நான் நம்புகிறேன். அவர் சொன்ன விதத்திலிருந்து ஒரு கணம், மேலும் அதில் தோய்ந்திருந்த விளக்க ஒன்னா மேலும் எதுவோ என்னை உடனடியாய் வாயடைக்க வைத்தன. வீடை அடைந்ததும் ஏற்கனவே லார்சஸுக்கு வந்திருந்த பார்க்கர் நாங்கள் திரும்பி வருவதற்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டோம். நாங்கள் வரவேற்பறைக்குள் நுழைந்ததும் பட்லர் மிகவும் மரியாதையாய் எழுந்து நின்று கொண்டான். குட் மார்னிங் பார்க்கர் என்றார் பாய்ரோ மலர்ச்சியாய். ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். குளிருக்காக வாகாய் அணிந்திருந்த கோட்டையும் கையுறையையும் அவிழ்க்க ஆரம்பித்தார் அவர். என்கிட்ட விடுங்க சார் என்று பாய்ந்தோடிய பார்க்கர் பாய்ரோவுக்கு உதவினான். கதவு அருகில் இருந்த சேரில் அவற்றை பதுவிசாக இறக்கி வைத்தான். அவன் செய்வதையே ஒப்புக்கொள்ளும் பாவனையில் பார்த்து கொண்டிருந்த பாய்ரோ, தேங்க்யூ மை குட் பார்க்கர் என்றார். அந்த இருக்கையில் உட்கார முடியுமா? நான் சொல்ல வேண்டிய விஷயம் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். பயபக்தி நிறைந்த குறுகிய விதத்தில் சீட்டின் நுனியில் உட்கார்ந்தான் பார்க்கர். இந்த காலை வேளையில் உன்னை நான் எதுக்காக இங்கே வர சொல்லியிருக்கேன்னு ஏதாவது யூகம் இருக்கா? பார்க்கர் சின்னதாய் இருமினான். காலமாகிவிட்ட என்னுடைய முதலாளி பற்றிய சில கேள்விகளை தனிப்பட்ட சில பிரத்யேக
பிரைவேட் கேள்விகளை என்னிடம் கேட்க விரும்புவதாக அறிவுறுத்தப்பட்டேன் சார். கம்பீரமாய் அவனை பார்த்தபடி, மிகச்சரி என்றார் பாய்ரோ. சொல்லு, பிளாக்மெயில் பண்ணுவதில் உனக்கு முன் அனுபவம் உண்டா? சார், தன் கால் எகிரி துள்ளி எழுந்து விட்டான் பட்லர். படபடத்து போகிற மாதிரி நீயாவே காட்டிக்க வேணாம் பட்லர் என்றார் பாய்ரோ நேரடியாய். ஏதோ நீதான் சத்தியத்தின் பிரதிநிதி போல காட்டிக்க வேணாம். அடிப்பட்ட புலியே, பிளாக்மெயில்னா என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தனையும் உனக்கு ஒட்டு மொத்தமாக அச்சர சுத்தமாக தெரியும் இல்லையா? சார் சார், நான் நான் எனக்குமே இதுபோல் அவமானப்படுத்தப்பட்டது கிடையாது முடித்து கொடுத்தார் பாய்ரோ. அப்படின்னா மிஸ்டர் ஆக்ராய்டின் படிக்கும் முறை சம்பாஷணையில் பிளாக்மெயில் அப்படிங்கிற ஒத்த வார்த்தையை நீ கேட்ட மறுகணமே எதுக்காக அத்தனை சிரத்தியாக வேக வேகமாக ஓடி போய் நீ அதை முழுசாக ஒட்டு கேட்டிருக்கணும்? மை எக்ஸலண்ட் பார்க்கர், நான் பண்ணலை. நான் நீ கடைசியாக வேலை செஞ்சது யார்கிட்ட? தடாலடியாய் பட்டென்று அறைந்தார் பாய்ரோ. நான் கடைசியாக வேலை செஞ்சது? எஸ், நீ மிஸ்டர் ஆக்ராய்டு கிட்ட வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னோட முதலாளியாக இருந்தது யார் மேன்? மேஜர் எல்ஆர்பி அப்படின்னு ஒருத்தர் சார். இந்த வார்த்தைகளை அவனுடைய வாயிலிருந்தே பாய்ரோ பிடுங்கி எடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். கரெக்ட், மேஜர் எல்ஆர்பி. இந்த மேஜர் எல்ஆர்பி போதைக்கு அடிமையான ஒருத்தர், அப்படிதானே? நீ அவர் கூட பயணத்தில் எல்லாம் ஒன்றா போயிருக்க, ரைட்? அவர் பெர்முடாவில் இருந்தபோது சிக்கல் உருவாகி இருக்கு. ஒருத்தன் கொலை பண்ணப்பட்டிருக்கான். இதில் மேஜர் எல்ஆர்பிக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு. அது மூடி மறைக்கப்பட்டுருச்சு. ஆனால் இதை பற்றி உனக்கு முழுசும் தெரியும். உன்னோட வாயை திறக்கவே முடியாத அளவுக்கு மூடி வைக்க மேஜர் எல்ஆர்பி உனக்கு தந்தது எத்தனை? பாய்ரோவை பார்த்து திறந்த வாயை மூட மறந்து முடித்தபடி இருந்தான் பார்க்கர். சுக்கு நூறாகி இருந்த மனிதன் அவனுடைய முகவாய் முறிந்து விட்டதை போல துடித்து கொண்டிருந்தான். என்னை நல்லா கவனி, நான் தேவையான அத்தனை விசாரணைகளும் முடிச்சிட்டு தான் உன்கிட்ட இறங்கியிருக்கேன் என்றார் பாய்ரோ மலர்ந்த முகத்துடன். நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் எல்லாமும் நடந்திருக்கு. உனக்கு பை கொள்ளாமல் பணம் பிளாக்மெயிலில் கிடச்சிருக்கு. மேஜர் எல்ஆர்பியும் மண்டையை போடுற வரைக்கும் உன் மிரட்டலுக்கு பயந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கார். போகட்டும், இப்போ நான் உன்னோட புது பிளாக்மெயில் பரிசோதனை பற்றி கேட்க ஆசைப்படுறேன். இன்னமும் கூட பாய்ரோவை பார்த்து திறந்த வாயை மூட மறந்து முழித்தபடி தான் இருந்தான் பார்க்கர். மறுக்க முயற்சிப்பது வீண். ஹெர்குல் பாய்ரோவுக்கு தெரிஞ்சாச்சு. மேஜர் எல்ஆர்பி பற்றி நான் என்ன சொன்னேனோ அவை அனைத்தும் அப்படிதான், சரிதானே? அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிராய் இயங்குவதை போல் விருப்பமின்றி ஒரு முறை ஆமோதித்து தலையசைத்தான் பார்க்கர். அவன் முகம் முழுக்கவும் வெளிரி பேயறைந்தது போல் இருந்தது. ஆனால் நான் ஒரு துளியும் மிஸ்டர் ஆக்ராய்கிட்ட அப்படி நடந்துக்கல. ஈனஸ்வரத்தில் முணங்கினான் அவன். கடவுள் மேலே சத்தியமா சார், மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டு கிட்ட இப்படி எதுவும் நான் வச்சுக்கல. இதெல்லாம் எப்போவாவது ஒரு நாள் கிளறப்படும் என்னும் பயத்திலேயே தான் நான் இருந்தேன். மேலும் வாக்குமூலம் தரேன் சார், நான் மிஸ்டர் ஆக்ராய்டை கொல்லலை. அவனது குரல் ஏறக்குறைய அலறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. உன்னை நம்பும் நிலைக்கே நான் இப்போதைக்கு தள்ளப்படுறேன் மை ஃப்ரெண்ட் என்றார் பாய்ரோ. உனக்கு அந்த தில்லு கிடையாது, அந்த உத்வேகமும் கிடையாது. ஆனால் எனக்கு உண்மை கிடைச்சாகணும். நான் என்ன வேணுனாலும் தரேன் சார். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க வேணுமோ அத்தனையும் சொல்கிறேன் சார்.
அன்னைக்கு ராத்திரி என்ன பேசப்பட்டதுன்னு நான் கேட்க முயற்சி பண்ணினது என்னவோ உண்மைதான் சார். நான் கேட்ட ஓரிரு வார்த்தைகள் எனக்குள்ளே அப்படி ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணின. யாரும் தன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு மிஸ்டர் ஆக்ராய்டு சொன்னது, டாக்டரோட டாக்டரா கதவை அடைச்சி மூடிக்கிட்டது, இதெல்லாம் பிளாக்மெயில் என்னும் வார்த்தையே நான் கேட்டேன் சார். வெல், இங்கு அவன் தயக்கமாய் நிறுத்தி கொண்டான். அதில் உனக்கு சாதகமாக ஏதாவது இருக்குமோன்னு நீ நினச்ச, மிருதுவாய் எடுத்து தந்தார் பாய்ரோ. வெல், எஸ் சார், நான் நினச்சேன் சார். ஒருவேளை மிஸ்டர் ஆக்ராய்டு பிளாக்மெயிலில் பண்ணப்படுவதா இருந்தால் அதில் எனக்கு ஒரு வில்லல் ஏன் வரக்கூடாதுன்னு எழுந்தேன் சார். விறுவிறுப்பான ஒரு பாவம் பாய்ரோவின் முகத்தை கடந்து போனது. அவர் முன்னுக்கு வளைந்து வந்தார். மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்ட் பிளாக்மெயில் பண்ணப்படுவதா நீ நம்ப? உனக்கு அந்த ராத்திரிக்கு முன்னால ஏதாவது சந்தர்ப்பம் இருந்ததுண்டா? கிடையவே கிடையாது சார். அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சார். அத்தனை சரியான ஒரு ஜென்டில்மேன் இப்படியெல்லாமா போய் அகப்பட்டிருப்பாருன்னு நினச்சேன் சார். எத்தனை தொகை உன் காதில் விழுந்தது? எதுவுமே கேட்கல சார். நான் பண்ண வேண்டிய பணிகளே அடுக்கலையில் தலைக்கு மேலே கிடந்தது. இதையும் மீறி ஓரிரு முறை நான் அவரோட படிக்கும் அறை பக்கம் நழுவியது என்னவோ வீணாவே போயின. முதல் தடவை முயன்ற போது வெளியே வந்த டாக்டர் ஷெப்பர்ட் என்னை கையும் களவுமா பார்த்தாரு. அடுத்த தடவை என்னை கடந்து அதே திசையில் மிஸ்டர் ரேமன் முன்னாடி போய்கிட்டு இருந்ததால என்னால் மேற்கொண்டு போக முடியாமல் போச்சு. கையில் ட்ரேயை தூக்கிக்கிட்டு நான் முயன்ற போது என் முயற்சியின் தலையை வெட்டி அனுப்பினது மிஸ் ஃப்ளோரா. அவனுடைய உண்மைத்தன்மையை பரீட்சிக்க செய்வது போல அவனை நீண்ட நேரம் பார்த்த வண்ணம் இருந்தார் பாய்ரோ. நிஜ ஊழியனாய் அமர்ந்தே இருந்தான் பார்க்கர். சொன்னான், நீங்கள் என்ன நம்புறீங்கன்னே நினைக்கிறேன் சார். மேஜர் எல்ஆர்பி பற்றி மறுபடியும் போலீஸ் குப்பையை கிளறணுன்னு, அதனால் அவங்களோட சந்தேகம் என் மேலே விழுமுன்னு தான் நான் இத்தனை நாளாக பயந்துக்கிட்டே இருக்கேனே ஒழிய மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டு விஷயத்தை நான் சிந்திச்சதே கிடையாது சார். உன்னை நம்ப தான் வேண்டியிருக்கு என்றார் பாய்ரோ. ஆனால் இன்னும் உன்கிட்ட நான் கேட்க வேண்டிய ஒன்று பாக்கி இருக்கு. உன்னோட வங்கி கணக்கு புத்தகத்தை எனக்கு காட்டு. உனக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சார், சொல்லப்போனால் அது என்கிட்டயே இப்போ இருக்கு சார். எவ்வித குழப்ப அறிகுறியும் காட்டாமல் உடனடியாய் அதனை எடுத்து கொடுத்தான் அவன். ஒல்லியான அந்த பச்சை நிற புத்தகத்தை பெற்றுக்கொண்ட பாய்ரோ அதில் உள்ள கணக்கு வழக்குகளை நோட்டமிட்டாள். இந்த வருஷம் நீ 500 பவுண்டு மதிப்புள்ள நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்க போலிருக்கே என்றார் பாய்ரோ. எஸ் சார், என்னோட கடந்த கால எஜமானனோட மேஜர் எல்லபியோன தொடர்பால் நான் ஏற்கனவே 1000 பவுண்டு சேர்த்துருக்கேன் சார். சில குதிரைங்க மேலே கட்டினதுனால இப்போ வருஷம் எனக்கு லக் அடிச்சது. அதில் கொஞ்சம் ஜூப்ளி பரிசு ஒன்று அறிவிச்சாங்கல்ல, 20 பவுண்டு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் சார். அது எனக்கு தான் வந்தது. பாய்ரோ பேங்க் புக்கை திருப்பி அவனிடம் தந்துவிட்டார். குட் மார்னிங் பார்க்கர், நீ கிளம்பலாம். உண்மைகளை தான் நீ என்னிடம் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அப்படி நீ செய்யாமல் விட்டிருந்தா அந்த அளவுக்கு நீ அவதிப்பட நேரிடும் ஃப்ரெண்ட். பார்க்கர் கிளம்பி அவன் தலை மறைந்ததுமே பாய்ரோ அவருடைய மேல்கோட்டினை மீண்டும் ஒரு முறை எடுத்து கொண்டார். மறுபடியும் வெளியே போகிறீங்களா என்றேன் நான். எஸ், நம்ம குட் மிஸ்டர் ஹேமந்தை போய் ஒரு சின்ன விசிட் அடிச்சிட்டு வருவோமே. ஓகே, ஆனால் நீங்கள் பார்க்கர் சொன்ன கதையை நம்புறீங்களா? நேரடியாக பார்க்க போனால் அதில் நம்பகத்தன்மை இருக்க தான் செய்யுது. அவன் சிறப்பான ஒரு நடிகனாக இல்லாத பட்சத்தில் சொல்கிறேன். அந்த பிளாக்மெயில் கிளைக்கதையின் வழிகாடாகவே ரோஜர் ஆக்ராய்டு தான் என்பதே பார்க்கருடைய நினைப்பு. அப்படிதானா மிஸ்ஸஸ் பெரரஸ் பிஸ்னஸ் பற்றி இந்த பயலுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அப்படின்னா யார் அது?
சரியா கேட்டீங்க. அதுதான் இப்ப கேள்வியே. அந்த பிளாக்மெயிலர் யார்? இப்ப நாம மிஸ்டர் ஹேமந்தை நோக்கி எடுக்கும் முயற்சி ஒரு வகையில நமக்கு வழிகாட்டும். எஸ், அது ஒன்று பார்க்கற முழுமையா வெளியில கொண்டு போய் நிறுத்திடும். இல்லைனா இல்லைனா இன்னைக்கு காலையிலிருந்து சொல்ல வந்த வாக்கியத்தை பாதி பாதியிலேயே விட்டுடும் கெட்ட பழக்கம் என்னை தொத்திக்கிட்டு இருக்கு என்று மன்னிப்பு கோரும் தொனியில் சொன்னார் பாய்ரோ. இதை நீங்கள் கொஞ்சம் இன்னைக்கு தாங்கிக்க தான் வேணும். இந்த இணக்கமான தருணத்தை சாதகமாக்கி கொண்ட நானும் உங்ககிட்ட ஒரு சின்ன மன்னிப்பு கேட்கணும் என்று என் மன அரிப்பை இறக்கி வைத்துவிட இறங்கினேன். அந்த மோதிரம் பற்றி உங்களோட முன் அனுமதி இல்லாமல் நான் கொஞ்சம் கசிய விட்டுட்டேன். எந்த மோதிரம்? தங்கமீன் குளத்தில் நீங்கள் கண்டெடுத்த மோதிரம்தான். ஆ, எஸ் என்ற பாய்ரோ மிக அகலமாய் சிரித்தபடி, இதனால் நீங்கள் கோபமடையலையே, தப்பு என் மேலே தான். ஐயய்ய, இதனால எல்லாம் நான் ஏன் கோபப்படுறேன் நண்பா? அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் ஒன்றும் உங்ககிட்ட எந்த விதமான உத்தரவும் போட்டு வைக்கலையே. அதை பற்றி பேசி தான் ஆகணும்னா அதை பேச உங்களுக்கு பூரண சுதந்திரம் இருக்குது. உங்கள் சகோதரி ஈடுபாடாக இருந்தாங்களா கேட்க? அவதான், வேற யாரு? அவ பெரிய அலையையே உருவாக்கியிருக்கா. விதவிதமான யுகங்கள். என்ன அலை அடித்தாலும் அது ரொம்ப சிம்பிள் தெரியுமா? அதுக்கான உண்மையான விளக்கம் இதோ கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு, தெரியல? நான் என்னையும் அறியாமல் கண்களை அகல விரித்து முன்னால் தேடியே விட்டேன். அப்படியா? பாய்ரோ மிக அகலமாக சிரித்து விட்டார். புத்திசாலி மனிதன். அவனா வாய்விட்டு பேசிவிடுவது கிடையாது என்றார் சூசகமாய். அப்படிதானே? மூச், நாம் மிஸ்டர் ஹேமந்த் வளாகத்துக்குள்ளே வந்தாச்சு. லாயர் அவருடைய அலுவலகத்துக்குள் இருக்க நாங்கள் எவ்வித தாமதமும் இன்றி உள்ளே அனுப்பப்பட்டோம். அவர் எழுந்து வக்கீலுக்கே உரிய வறண்ட பாணியில் வரவேற்றார். பாய்ரோ உடனே வந்த விஷயத்துக்குள் இறங்கிவிட்டார். சார், உங்களுக்கு என்னிடம் பகிர்ந்து கொள்வதில் இடையூறு இல்லாத பட்சத்தில் நான் சில தகவல்களை வேண்டி இங்கே வந்திருக்கேன். நீங்கள் கிங்ஸ் அப்பார்ட்டில் வசித்த காலஞ்சென்ற மிஸ்ஸஸ் பெரரஸுக்காக இயங்கி வந்ததா கேள்விப்படுறேன். லாயரின் கண்களில் துரிதமாய் விளைந்த ஆச்சரிய கதிர்களை நான் நோட்டமிட்டேன். அதற்கு முன் உடனேயே அவரது பணி நிமித்தமான உணர்ச்சியற்ற முகமூடி வந்து குவிந்துவிட்டது. நிச்சயமா, அவரோட அத்தனை கணக்கு வழக்குகளும் எங்கள் கைகள் வழியாக தான் சென்றன. வெரி குட். வெல், இப்போ இனிமே நான் சொல்ல உள்ள எதையும் நீங்கள் கேட்க துவங்குவதற்கு முன்னாடி டாக்டர் ஷெப்பர்ட் சொல்ல உள்ள சங்கதிகளை நீங்கள் கேட்க வேண்டுமாய் வேண்டுகிறேன். கடந்த வெள்ளியன்று இரவு உங்களுக்கும் மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டுக்கும் இடையே நடந்த உரையாடலை மறுபடியும் ஒரு முறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாதே ஃப்ரெண்ட்? துளியும் கிடையாது என்ற நான் அந்த வினோத மாலையன்று நடந்தவை பற்றி கச்சேரியை துவங்கினேன். முழு கவனத்துடன் கேட்டுக்கொண்டார் ஹேமந்த். நான் முடித்ததும் பிளாக்மெயில் என்றார் சிந்தனையுடன். உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கா என்று கேட்டார் பாய்ரோ. அவருடைய மூக்கு கண்ணாடியை கழற்றிய லாயர் கைக்குட்டையால் அதனை பளபளப்பாக்கி கொண்டார். நோ என்று பதில் தந்தார். எனக்கு இதில் ஆச்சரியமே கிடையாதுன்னு தான் சொல்வேன். இப்படி ஏதோ ஒன்று இதில் பிணைஞ்சிருக்கணும்னு கொஞ்ச நாளாகவே எனக்கு எண்ணம் உண்டு. அப்படின்னா இது நம்ம இருவரையும் என பரபரப்பாய் சொன்ன பாய்ரோ நான் தேடி வந்த தகவல் நோக்கி செல்லுது. எத்தனை தொகை தரப்பட்டிருக்கு என்பது பற்றி யாராவது ஒருத்தரால் தகவல் தர முடியும்னா அது நீங்கள் ஒருத்தர் தான் சார் என்றார். சில நொடிகளுக்கு பிறகு அந்த தகவலை மறைச்சி பதுக்க எனக்கு எந்த காரணமும் தெரியல என்ற ஹேமந்த் பேச ஆரம்பித்தார். கடந்த சில வருடங்களில் மிஸ்ஸஸ் பெரரஸ் அவங்களுடைய பாதுகாப்பு சேமிப்புகள் சிலவற்றை விற்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்த தொகை அவங்களோட கணக்கில் தான் போடப்பட்டதே ஒழிய மேற்கொண்டு வேறு எதிலும் முதலீடாக போடப்படலை.
அவருக்கு வந்து கொண்டிருந்த பண வரவுகள் மிகப்பெரிய தொகை. மேலும் அவருடைய கணவரின் மரணத்துக்கு பிறகு அவர் மிகவும் அமைதியான வாழ்க்கையை தான் சிம்பிளா நடத்திக்கிட்டு வந்தாங்க. அதனால சேகரிக்கப்பட்ட இந்த தொகை வேறு ஏதோ ஸ்பெஷல் காரணத்துக்காக கொடுக்கப்படும்னு தான் நினைக்க வச்சது. ஒரு தடவை நான் வாய்விட்டே கூட கேட்டுட்டேன். அதுக்கு அவரோட கடந்த கால கணவரின் ஏழை உறவுகள் பலவற்றை தாங்க வேண்டிய சூழல்ல அவங்க இருப்பதா சொல்லி அப்படியே பேச்ச நிறுத்திட்டாங்க. நானும் இந்த விஷயத்த அப்படியே போட்டுட்டேன். வேற என்ன செய்ய? இதுவரைக்கும் மிஸ்டர் ஹாக்லே பெரரஸ் மீது உரிமை உள்ள இன்னும் ஒரு பெண்ணுக்கு தான் அந்த தொகை பகுதியாக போய்கிட்டு இருக்கு என்ற எண்ணத்துல மட்டுமே நான் இருந்தேன். ஆனா இதுல மிஸ்ஸஸ் பெரரஸ் ஒரு பாத்திரமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சதே கிடையாது. அந்த தொகை கேட்டார் பாயிரோ. எல்லா வகையான செலவுகளையும் சேர்த்து வச்சு பார்த்தா வெளியே கணக்கில்லாம போன தொகை கிட்டத்தட்ட 20,000 பவுண்டுகள்னு சொல்வேன். 20,000 பவுண்டுகள் என்று ஆச்சரிய கூவலை வெளியிட்டேன் நான். ஒரு வருஷத்துல மிஸ்ஸஸ் பெரரஸ் மாபெரும் பணக்காரி என்று குறிப்பு தந்தார் பாயிரோ வறட்சியாய். இதற்கு மேலும் நான் ஏதாவது உதவி பண்ணக்கூடியது இருக்கா என்றார் ஹேமந்த். நோ என எழுந்து கொண்ட பாயிரோ ஐ தேங்க்யூ என்றாள். உங்கள் வேலையை நிலைக்குழிய வச்சதுக்கு எஸ்கியூஸ் மீ என்றார் பாயிரோ. நாட் அட் ஆல். மறுபடியும் நாங்கள் வெளியே வந்திருந்த போது நிலைக்குலைய என்ற வார்த்தை என குறிப்பிட்டு காட்டிய நான் சித்த பிரமை பிடிச்ச இடத்துல பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை என்றேன். அப்படியா என விசனப்பட்டு விட்டார் பாயிரோ. நாடு விட்டு நாடு வரும்போது வார்த்தை பிரயோகம் கற்றுக்கணும். அப்படின்னா நான் வந்து உங்கள் வேலையை குழப்பியிருந்தா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்கலாமோ என்றாள். தொந்தரவு என்னும் வார்த்தை தான் உங்கள் மனசில் இருக்கு. அதை இஷ்டத்துக்கும் போட்டு நீங்கள் செய்வது தான் குழம்புது. அதே தான். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட். இப்போ நம்ம பார்க்கற பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கையில் கொள்ளையான தொகையான 20,000 பவுண்டுகளை வச்சுக்கிட்டு அவன் இன்னுமா ஒரு பட்லராக வாழ்க்கையை தொடர்ந்திருப்பான்? இன்னொரு பெயரில் அவன் தொகை முழுவதையும் போட்டு வச்சிருக்கலாம்னு ஒரு வழி இருந்தாலும் அவன் நம்ம கிட்ட சொன்ன அத்தனையும் நிஜமேனும் நினைக்கும் நிலையில தான் நான் இருக்கேன். இது நமக்கு ஒரே ஒரு சாத்தியக்கூறை தான் விட்டு வைக்குது டாக்டர் ரேமன். அப்படி இல்லைன்னா வெல் அது மேஜர் பிளான்ட். நிச்சயமாக அது ரேமண்டாக இருக்க முடியாது என மறுத்தேன் நான். அவர் வெறும் 500 பவுண்டு என்னும் தொகைக்கு தான் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறதா அவரே சொன்னாரே. எஸ், அப்படி தான் அவர் சொன்னார். அப்புறம் இந்த மேஜர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அந்த வெரி குட் மேஜர் பற்றி என தடுத்தார் பாயிரோ. விசாரணைகள் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியது தான் என் பணியே. நான் அவற்றை பண்ணுறேன். அவர் சொன்னார் இல்லை, மரண சாசனத்தின் வழியா அவருக்கு திடீர்னு வந்ததா ஒரு சொத்து பற்றி. அது கிட்டத்தட்ட 20,000 பவுண்டுகள்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன பேசுவது என்ற வார்த்தைகளே அகப்படா வண்ணம் நான் அந்த அளவுக்கு வாயடைத்து போயிருந்த போது என்னத்தை பேச போகிறேன், இது சாத்தியமே கிடையாது என்றேன் நான் இறுதியாய். அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு பிரபலஸ்தரான மேஜர் பிளான்ட் போன்ற ஒருவர். பாயிரோ தோள்களை குலுக்கி காட்டினார். யாருக்கு இதெல்லாம் தெரியும்? அவர் மிகப்பெரிய ஐடியாக்கள் கொண்ட ஒரு மனிதன். அவரை என்னாலையும் ஒரு பிளாக்மெயிலராக நினச்சி பார்க்க முடியல என்பதை நானே ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னொரு சாத்தியக்கூறு இருக்கு. நீங்கள் துளியும் கணக்கில் கொள்ளாத ஒன்று. என்னது? நெருப்பு. மை ஃப்ரெண்ட் ரோஜர் ஆக்ராய்டே அந்த கடுதாசி நீலக்கவர் எல்லாத்தையும் நீங்கள் நகர்ந்த பிறகு பஸ்பமாக்கியிருக்கலாம்.
நான் நிதானமாய், அது அப்படி நடந்திருக்கணும்னு என்னால் ஒப்புக்க முடியல என்றேன். இருந்தாலும் எஸ், அது அப்படியும் ஆகியிருக்கலாம். தன் மனசை அவர் மாற்றியிருக்கலாம். இந்த சமயத்தில் நாங்கள் எங்கள் வீட்டை அடைந்தோம். அந்த நொடியில் ஒரு உந்துதலில் உள்ளே வருமாறு அவரை நான் வரவேற்றேன். வந்தார். ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டோம். இதற்கு பிறகு நாங்கள் கணப்புக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த போது கரோலின் பாய்ரோவை நேரடியாகவே தாக்கிவிட்டாள். இன்னும் ரால்ஃப் பேடனை கண்டுபிடிக்க முடியலையா? அவரை நான் எங்கே போனால் பிடிச்சிக்கிட்டு வர முடியும் மேடம்? ஒரு வேளை கிரான்செஸ்டர் போனால் அவரை பிடிச்சிடலாமோ என்னமோ என்று நினச்சேன். அழுத்தமான உள்ளர்த்தம் வைத்த துணியில் சொன்னாள் கரோலின். இதற்கு பாய்ரோ பேயறைந்தவர் போல காணப்பட்டார். கிரான்செஸ்டர்? ஓ, எதுக்காக பிரத்யேகமாக கிரான்செஸ்டரில்? சின்ன எரிச்சல் தெரிக்க விஷயத்தை ஏன் என அவருக்கு நான் புரிய வைத்தேன். என்கிட்ட கொட்டி கிடக்கும் ரகசிய துப்பறியும் பட்டாளத்தான்களில் ஒருத்தன் உங்களை நேற்று கிரான்செஸ்டரில் பார்க்கும்படி ஆகியிருக்கு என்றேன் நான். பாய்ரோவின் பயம் மறைந்தது. நெஞ்சார சிரித்தார் அவர். ஹோ, அதுவா? பல் மருத்துவரை பார்க்க ஒரு சின்ன விசிட். என் பல்லு வலிச்சிக்கிட்டே இருக்கு. நிவாரணத்துக்காக அங்கே போனேன். நல்லா இருந்த பல்லு தான் அது. மருந்து எடுத்துக்கிட்டா குணமாயிடணும்னு நினைக்கிறேன். ஆனால் எதிராக சொல்கிறாரு டாக்டர். அதை எடுத்துடணும்னு சொல்கிறாரு. நான் முடியாதுன்னு மறுக்கிறேன். விவாதம் பண்ணுறேன். அவர் சொன்னதையே சொல்கிறாரு. அவருக்குன்னு ஒரு வழி. பட்டென உடைந்து காணாமல் போய்விட்ட மாபெரும் பலூன் போல ஆனாள் கரோலின். நாங்கள் ரால்ஃப் பேடன் பற்றி பேசுவதில் விழுந்தோம். பலமற்றவன் என்றேன் நான். ஆனால் நயவஞ்சகம் எல்லாம் கிடையாது. பலமற்றவன் என்ற பாய்ரோ அது எங்கே கொண்டு போய் விடும் என்று கேட்டாள். அப்படி போடுங்க அருவால என்றாள் கரோலின். இந்த ஜேம்ஸை எடுத்துங்க. துளி தைரியம் கிடையாது. தண்ணி போல வெளத்தவன். நான் மட்டும் இவனை கவனிச்சிக்கலனா, இவன் பின்னாடியே இல்லைனா. எரிச்சலானேன் நான். தனிப்பட்ட வழியில் கால் வராம உன்னால பேசவே முடியாதா? இதனாலையெல்லாம் கொஞ்சமும் நகர்த்தப்படாத கரோலின், நீ பலகீனமானவன் தான் ஜேம்ஸ் என்றாள். நான் உன்னை விட 8 வயசு மூத்தவ. இதையெல்லாம் மிஸ்டர் பாய்ரோ தெரிஞ்சிப்பதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. மதிப்பான ஒரு சின்ன வணக்கத்தை புதுப்பித்து காட்டிக்கொண்ட பாய்ரோ, ஓஹோ, நான் அப்படி நினச்சதே கிடையாது மேடம் என்றார். 8 வருஷம் மூத்தவ. உன்னை கண்ணும் கருத்துமாக கவனிச்சிக்கிட்டு இருப்பது என் கடமையேன்னு நான் வாழ்ந்தவ. தப்பான சூழலில் வளர்க்கப்பட்ட நீ நான் மட்டும் இல்லாமல் போயிருந்தா இப்போ என்ன மாதிரியான ஒரு நிலையில போய் முட்டிக்கிட்டு நின்று இருப்பேன்னு அந்த கடவுளுக்குத்தான் வெளிச்சம். விட்டத்தை பார்த்து புகையை உருண்டை உருண்டையாய் அது நோக்கி விரட்டியபடி ஒரு வீர தீர சாகச பெண்ணை கல்யாணம் கட்டியிருப்பேன் என்றேன். வீர தீர சாகச பெண். மூக்கை உறிஞ்சி வெறுப்பேற்றியபடி சொன்னாள் கரோலின். நாம் இப்போ வீரம் தீரம் செய்யவல்ல வீராங்கனை பொண்ணு ஒருத்தியை பற்றி பேசித்தான் ஆகணும்னா. வாக்கியத்தை முடிக்காமல் அவள் அப்படியே விட்டுவிட சின்ன ஆர்வம் பொங்க, வெல் என நுனி கொடுத்தேன் நான். நத்திங். இங்கிருந்து 100 மைல் தூரத்துக்குள்ளேயே ஒருத்திய நான் சொல்ல முடியும். இங்கு சட்டென்று அவள் பாய்ரோ பக்கமாய் திரும்பிக் கொண்டாள். சொல்லுங்க மிஸ்டர் பாய்ரோ, கொலையை செஞ்சது அந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் என்னும் முடிவில் நீங்கள் இருப்பதா ஜேம்ஸு சொல்கிறான். இதுக்கு என்னால் சொல்ல முடிஞ்ச ஒரே பதில், நீங்கள் தப்பு. நான் தப்பாக இருப்பதை எப்போதும் விரும்பாதவன் என்று அழகாய் இதற்கு பதில் தந்தார் பாய்ரோ. நீங்கள் சொல்வது போல கிடையாது. ஆமாம், நீங்கள் எப்படி அப்படி சொல்கிறீங்க?
பாயிரோவின் குறிப்புகளை கொஞ்சமும் காதுகளில் வாங்கி கொள்ளாமல், இப்படி நான் சொல்ல கை நிறைய சாட்சிகள் இருக்கு என தொடர்ந்து கொண்டிருந்தாள் கரோலின். ஜேம்ஸ் தந்தது இன்னும் பல வழிகளில் கிடைச்சது. சாட்சிகளை சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தவங்களில் ரெண்டு பேருக்கு தான் மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டை போட்டு தள்ளும் வாய்ப்புகள் இருந்திருக்கு. ரால்ஃப் பேடன் மற்றும் ஃப்ளோரா ஆக்ராய்டு. மை டியர் கரோலின், த பாரத் ஜேம்ஸ், இப்போ என்ன தொந்தரவு செய்யாத. நான் எதை பற்றி என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறேன். பார்க்கர் அவளை கதவுலியை பிடிச்சிருக்கான், உண்டா இல்லையா? அவள் அங்கிளுக்கு அவள் குட் நைட் சொன்னதையெல்லாம் அவன் தன்னோட சொந்த காதால் கேட்கவே இல்லை. அப்பவே அவரை கொன்னுட்டு வெளியே வந்திருக்கலாம். கரோலின், அவ தான் பண்ணியிருக்கான்னு நான் சொல்லலையே ஜேம்ஸ். அவ பண்ணியிருக்க கூடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்து பொண்ணுங்களை போலவே ஒரு மண்ணும் தெரியாவிட்டாலும் மேலே இருக்கும் சூரியனுக்கு கீழே இருக்கும் அத்தனையும் தனக்கே தெரிஞ்ச மாதிரி மேதாவித்தனமாக கூவிக்கிட்டே அலையும் மற்ற விடலங்களைப் போல இந்த ஃப்ளோரா பொண்ணும் அலைஞ்சாலும் ஒரு கோழி குஞ்ச கொள்ளும் தைரியம் கூட அவளுக்கு இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது இப்படி தான். கொலை நடந்ததாக கூறப்படும் சமயத்தில் ரேமண்டுக்கும் மேஜர் பிளான்ட்டுக்கும் வேறு இடத்துல இருந்ததா நிரூபணம் இருக்குது. மிஸ்ஸஸ் ஆக்ராய்டுக்கும் இருக்குது. ஏன் இந்த ரசேல் பொண்ணுக்கு கூட அவள் வேற ஜோலியாக இன்னொரு இடத்துல இருந்ததா அலிபி இருக்குது. யாருக்கு தான் இல்லை? இந்த ரால்ஃப் மற்றும் ஃப்ளோரா தவிர இதில் நீ என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு போ. ரால்ஃப் பேடன் கொலைகாரன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நம்ம வாழ்நாள் முழுமைக்கும் நாம் அறிஞ்சு வச்சிருக்கோம் அழகு பையன். இதற்கு பிறகு அவருடைய சிகரெட்டிலிருந்து சுறுசுருளாய் எழும் புகையையே கண்ணுற்றபடி ஒரு நிமிடம் போல அமைதியாய் இருந்தார் பாய்ரோ. இறுதியாய் அவர் பேசியபோது அக்குரல் வெகு தொலைவிலிருந்து மிக மேலாண்மையாய் ஆர்வத்தை கிண்டிவிடும் பதிவோடு அமைந்திருந்தது. அவருடைய சராசரி பாணியில் இல்லாமல் முழுக்கவும் மாறியிருந்தது அது. உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை எடுத்துப்போம். ஒரு சாதாரண சராசரி மனுஷன். கொலை அப்படின்னு ஒரு ஐடியாவே சிந்தையில் இல்லாத ஒரு ஆளு. அவனுக்குள்ளேயே பலகீனத்தின் ஒரு சிறு நூல் இழை எங்கேயோ இருக்கு, ரொம்ப ஆழத்தில். அது இதுவரை அதனுடைய பாத்திரத்தை நடத்தி காட்ட தட்டி எழுப்பப்படலை. அது இப்போ தட்டி எழுப்பப்படாமலே கூட கடைசி வரை ஆகிடலாம். அப்படின்னா அவன் ஒரு புனிதனாக எல்லோராலும் மரியாதையாக வைக்கப்பட்டு கல்லறைக்கும் போய்விடுவான். ஆனால் நாம் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு எடுத்துப்போம். அவனுக்கு ஏதோ முடை வந்துடுது. ஏன் அது கூட இல்லை, விபத்தா அவன் ஒன் ரகசியத்துக்குள்ள காலு இடறி விழுந்துடுறான். ரகசியம், யாரோ ஒருவருடைய ரகசிய வாழ்வு அல்லது ரகசிய மரணம் சம்பந்தப்பட்ட ரகசியம். இது அவனுக்குள்ளே உடனே ஏற்படுத்தும் உத்வேகம். பேசிவிடு என்பதுதான். ஒரு சரியான நாட்டு பிரஜையா அதை பற்றி அவன் பேசிடத்தான் நினைப்பான். ஆனால் அப்போ அவனுக்குள்ளேயே இருக்கும் அந்த பலகீனத்தின் சிறு நூல் இழை முழிச்சுக்குது. இது இருக்கும் பணம் சேர்க்கும் சந்தர்ப்பம், பெரும் பணம் சேர்க்கும் வாய்ப்பு. அவனுக்கு பணம் வேணும், அதுக்காக அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ அது அத்தனை சுலபமாக ஆகிடுச்சு. ஏகமான பெருந்தொகையை அடைய அவன் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அமைதி காக்கணும். இதுதான் ஆரம்பம். பணம் வேணும் என்னும் வெறி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு மேலும் மேலும் வேணும். அவன் காலடிக்கு அடியில் திறந்து கிடக்கும் தங்க சுரங்கத்தை பார்த்து மயங்கி கிடக்கான். பேராசை அடையிறான். இந்த பேராசையால் அவன் தன்னையே தாண்டி ஆடுறான். ஒரு ஆணை, ஒருத்தன் எத்தனை வேணுமோ அத்தனை தூரத்துக்கு அமுக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணை ஒருத்தன்
அதிகம் அமுக்கி பார்க்க கூடாது. ஒரு பெண்ணுக்கு உண்மையே பேசிடணும் என்னும் அவ அடி மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை ஆண்கள் அவங்களுடைய பெண்டாட்டிகளை ஏமாற்றினத ரகசியமா சுமந்துக்கிட்டே கல்லறை போய் சேர்ந்துடானுங்க. ஆனா எத்தனை பொண்ணுங்க அவங்களுடைய கணவன்மார்களை ஏமாத்தினத அதே கணவன்மார்களிடம் மறைக்க முடியாம சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையே சூறாவளியா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அமுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஒரு தாள முடியா நொடி பொழுதுல உண்மைய அப்பட்டமா சொல்லிட்டு அந்த நொடியில கிடைக்கும் ஆனந்தத்துக்காக இரையாகி போயிடுறாங்க. இப்படிப்பட்டது தான்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு. நான் சொன்ன அந்த நூல் இழை உதாரணம் இந்த கேஸ்ல மிக அதீதமாக இருக்கு. ஆனா இது மட்டுமே முடிவா அமையல. தங்க முட்டை போடும் வாத்து கதையாக கதை திரும்பிடுது. நாம யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமோ அவனை ஆபத்து திறந்த முகத்துடன் சந்திக்குது. அந்த மனுஷன் அதே மாதிரியான மனுஷன் கிடையாது. போன வருஷம் இருந்த அதே மாதிரி கிடையாதுன்னு வச்சுக்குங்களேன். அவனுடைய அறநெறி சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் முனை மழுங்கி போயாச்சு. தப்பிச்சு ஆகணும் அவன் வழிவகை தெரியாம துடிச்சுக்கிட்டு இருக்கான். தோற்று போய் கொண்டிருக்கும் கட்சியிலிருந்து போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அவன் தப்பிக்க எதை வேணும்னாலும் கைவிலக்கா எடுத்துக்க துணிறான். ஏன்னா விஷயம் தெரிஞ்சிட்டா அவனுக்கு தப்பிப்பே கிடையாது என்பது அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்போதான் அந்த பிச்சுவா கத்தி அவன் கண்ணுக்கு படுது. பாயிரோ சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். இந்த அறைக்குள்ள ஒரு சுழற்சியை சுண்டிவிட்டது போல காணப்பட்டார் அவர். அவருடைய வார்த்தைகள் உண்டு பண்ணிய பாதிப்பினை வார்த்தைகளில் விளக்க என்னால் முயற்சி பண்ண முடியாது. இந்த பரிசோதனையில் விளக்க ஒண்ணா ஈவரக்கமற்ற தன்மை இருந்தது. மனித தன்மையே அற்ற நோக்கு இருந்தது. இவை எங்கள் இருவரையும் இந்த பக்கம் பலமாய் அரைந்து ஸ்தம்பிக்க வைத்திருந்தது. அப்புறமா என மிருதுவாய் தொடர்ந்தார் அவர். பிச்சுவா கத்தி அகற்றப்படும். அவன் அவனாகவே நார்மலாக கனிவு மிக நிறைந்தவனாய் ஆகி போவான். ஆனால் மறுபடியும் ஒரு தேவை எழுந்தால் மறுபடியும் அவன் தாக்க வருவான். கரோலின் தான் அவளாகவே முன்வந்து எழுந்து கொண்டது. நீங்க ரால்ஃப் பேடன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று விட்டாள் அவள். நீங்க சரியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா ஒருத்தனை அவன் எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியாத ஒரு ஆளை இப்படி தாட்சிணியமின்றி குற்றம் சுமத்த உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கரோலின், சும்மா இருடா. அப்போது டெலிஃபோன் மணி கூர்மையாய் அலறியது. நான் ஹாலை அடைய வெளியே வந்து ரிசீவரை எடுத்தேன். வாட் என்றேன் நான். எஸ், டாக்டர் ஷெப்பர்ட் தான் பேசுறது. நான் ஓரிரு நிமிடங்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு சுருக்கமாய் மறுபதில் தந்தேன். ரிசீவரை அதன் இடத்திலேயே வைத்துவிட்டு மற்றவர்கள் இருக்கும் அறைக்கு திரும்பினேன். பாயிரோ, நான் சொன்னேன், லிவர்பூல் பகுதியில் ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க. அவன் பேர் சார்லஸ் கெண்ட். அன்னைக்கு ராத்திரி பெர்லின் பார்க்குக்கு வந்த அந்நியன் இவன் தானு நம்புகிறாங்க. உடனடியாக என்னை லிவர்பூல் போக சொல்லி அடையாளம் காண சொல்கிறாங்க. அத்தியாயம் 17 முடிந்தது.